Hello everyone, welcome back to Jet2 Mastery. இந்த வீடியோல நம்ம லீட் கோட் 5 longest palindromic substrate அப்படிங்கிற ப்ராப்ளமா தான் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா எல்லா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிஸ்லயும் இந்த கொஸ்டின் கேட்டிருந்திருப்பாங்க. ஸோ அமேசான்ல கேட்டிருந்திருக்காங்க, மைக்ரோசாஃப்ட்ல கேட்டிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ ஒன் ஆஃப் த வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத டிஸ்கஸ் பண்ணலாமா? ஓகே, இன்புட்ல என்ன கொடுத்திருக்காங்க? இன்புட்ல ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டாங்க. அவங்க என்ன கொடுத்திருக்காங்க? given a string s, string name s ன்னு கொடுத்துட்டாங்க. அந்த ஸ்ட்ரிங்ல லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங்க ரிட்டர்ன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. முதல்ல சப்ஸ்ட்ரிங்னா என்னன்னு நமக்கு தெரியும். இட்ஸ் அ பார்ட் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஆல்ரெடி நம்ம சப்பரேன்னு ஒரு பிளேலிஸ்டே பார்த்திருக்கோம். அந்த பிளேலிஸ்டுக்கு அப்புறம் தான் நம்ம ஸ்ட்ரிங்கே வரும். ஸோ உங்களுக்கு சப்ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரியும்னு நான் முழுசா நம்புறேன். நெக்ஸ்ட், சப்ஸ்ட்ரிங் கண்டினியூஸா இருக்கணும். அது எல்லாமே பேசிக் ரூல்ஸ் ஆஃப் சப்பரே தான் சப்ஸ்ட்ரிங்குக்கும். ஓகே, இப்போ கிவன் ஸ்ட்ரிங் ஒன்னு கொடுத்துட்டாங்க. இந்த கிவன் ஸ்ட்ரிங்ல பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங், அதாவது சப்ஸ்ட்ரிங்காவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அது பாலிண்ட்ரோமாவும் இருக்கணும், அட் த சேம் டைம் அதுதான் இருக்கல பிக்கெஸ்ட் சப்ஸ்ட்ரிங்காவும் இருக்கணும். அப்படி இருக்கிறதுல ஓகேங்களா? இப்போ வெறும் பின்னு மட்டும் எடுத்துட்டீங்கனாலும் பி இஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங். ஓகேவா? அதே சமயத்துல பியுங்கிறது பாலிண்ட்ரோமும் கூட. ஆனா இதுதான் லாங்கஸ்டான்னு கேட்டா கிடையாது. அப்ப லாங்கஸ்ட்னு இவங்க என்ன சொல்றாங்க? இப்போ பிஏ பிஏடி அப்படின்னு இருக்குன்னு வைங்களேன். ஸோ ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1 பிஏ பிஏடி அப்படின்னு இருக்குன்னா 1 பிஏ பிஏடி அப்படின்னு இருக்குன்னா, சோ நான் எதையெல்லாம் என்னுடைய சப்ஸ்ட்ரிங்கா நான் சொல்லுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பி இஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங், பிஏ இஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங், பிஏபி இஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங், பிஏபிஏ இஸ் ஒன் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங், பிஏபிஏடி அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங். ஸோ எல்லாமே என்னுடைய சப்ஸ்ட்ரிங் தான். ஆனா இதுல எதெல்லாம் பாலிண்ட்ரோம் அப்படின்னு மட்டும் பாத்தீங்கன்னா, பிங்கிறது ஒரு பாலிண்ட்ரோம், ஏங்கிறது ஒரு பாலிண்ட்ரோம், பிங்கிறது ஒரு பாலிண்ட்ரோம், ஏங்கிறது ஒரு பாலிண்ட்ரோம், பிங்கிறது ஒரு பாலிண்ட்ரோம். அதாவது இண்டிவிஜுவல் ஸ்ட்ரிங், அதாவது இண்டிவிஜுவல் ஒரு கேரக்டர் கண்டிப்பா அது என்னது? ஒன் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங் தான். கிவன் ஸ்ட்ரிங்ல ஒன் ஆஃப் த சப்ஸ்ட்ரிங் தான். ஆனா அது பாலிண்ட்ரோமும் கூட தான். ஆனா இதுதான் லாங்கஸ்டா அப்படின்னு எப்படி செக் பண்றது? முதல்ல செக் பண்ணணும் வேற ஏதாவது சப்ஸ்ட்ரிங் வந்து லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக்கா இருக்கான்னு. அப்போ சிங்கிள் கேரக்டரை விட்டுறலாம். சிங்கிள் கேரக்டர் விட்டு இப்ப நான் என்ன எடுக்க போறேன்? 2 கேரக்டர் இல்லாம 3 கேரக்டர். பிஏபிங்கிறதும் எனக்கு ஒன் ஆஃப் த ஆன்சர் தான். ஏன்னா பிஏபிங்கிறது என்னது? சப்ஸ்ட்ரிங். அதே சமயத்துல பாலிண்ட்ரோமு. தென் இதோட லென்த் 3. அப்ப 3 விட அதிகமா ஏதாவது இருக்கான்னு பார்த்தா கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பாத்தீங்க? பிஏபியும் ஒண்ணுதான், ஏபிஏவும் ஒண்ணுதான். ஓகேங்களா? ஸோ பிஏபியும் ஒரு சப்ஸ்ட்ரிங் இருக்கு, ஏபிஏங்கிறதும் சப்ஸ்ட்ரிங் இருக்கு. ஆன்சர் என்ன வருதுன்னு பாருங்க. ஸோ இவங்க பிஏபியை ரிட்டர்ன் பண்ணிருக்காங்க. ஆனா எக்ஸ்பிளனேஷன்ல ஏபிஏ இஸ் ஆல்சோ ஏ வேலிட் ஆன்சர். ஓகேங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சிபிபிடி. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பாருங்க. சிபிபிடி ரெண்டாவது சிபிபிடி. அப்ப இதுல லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஈஸியா சொல்லிடலாம், இந்த பிபி அப்படின்னு. ஸோ இங்க பிஏபி. அப்போ இதுக்கு எனக்கு ஆன்சர் என்ன வரும்? ஆன்சர் வந்து பிபி அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆன்சர். ஸோ இதுக்கு ஆன்சர் ஏபிஏவும் இருக்கலாம், இல்ல பிஏபியாவும் இருக்கலாம். அப்ப இதுக்கு ஆன்சர் பிபி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ நிறைய எக்ஸாம்பிள் பார்க்கலாமா இதே மாதிரி? இப்போ நான் வந்து ஏ டி எம் ஏ டி ஏ எம் எம் இப்படி வச்சிருக்கேன்னா, இப்போ இந்த ஸ்ட்ரிங்ல இருக்கலே லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் என்ன சொல்லலாம்? நீங்க எம்ங்கிறது சப்ஸ்ட்ரிங் தான், பாலிண்ட்ரோம் தான். ஆனா இதோட லென்த் எவ்வளவு? நம்ம வந்து இருக்கிற இதெல்லாம் பார்க்கலாம். முதல்ல ஒன்னு இண்டிவிஜுவல்ஸ். ஸோ எல்லாமே இண்டிவிஜுவல் கேரக்டர் எல்லாமே சப்ஸ்ட்ரிங், தட் சேம் டைம் பாலிண்ட்ரோமு. தென் இதோட லென்த்னு பார்க்கும்போது 1. இப்போதைக்கு எனக்கு லென்த்ல 1 தான் கிடைச்சிருக்கு. அடுத்தது 2 லென்த்ல ஏதாவது இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா எம்எம்னு இருக்கு. இப்ப 2 லென்த்ல பார்க்கும்போது உங்களுக்கு எம்எம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகே, எம்எம் இருக்கு. ஸோ 2 லென்த்துங்கும் போது எம்எம். சரி, நான் நெக்ஸ்ட் 3 லென்த்ல போறேன் அப்படின்னா 3 லென்த்ல எனக்கு என்ன இருக்கு? ஏடிஏ அப்படிங்கிறது இருக்கு. கரெக்டா? ஸோ பட் இந்த மாதிரி நான் என்ன கேட்கிறேன், என்னுடைய லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த எம்ஏடிஏஎம் அப்படிங்கிறது தான் லென்த் 5 இருக்குது. அதனாலதான் இதோட ஆன்சரும் எம்ஏடிஏஎம், மேடம் அப்படிங்கிறது இதோட ஆன்சருமா இருக்கும். ஸோ இப்ப இதை விட எதையாவது எம்ஏடிஏஎம், ஸோ இதை விட ஏதாவது பெரிய சப்ஸ்ட்ரிங் உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு நீங்க செக் பண்ணி பாக்குறீங்களா? இருக்காது. ஓகேவா? அப்ப இருக்கிறதுல லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் என்னவோ அதை ஆன்சரா ரிட்டர்ன் பண்ணணும். அதுதான் கிவன் கொஸ்டின். சரி, ஃபர்ஸ்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ஓகேங்களா? ப்ரூட் ஃபோர்ஸ்ல நம்ம என்ன பண்ணுவோம்? ஸோ ப்ரூட் ஃபோர்ஸ்ல நம்ம முதல்ல எல்லா சப்ஸ்ட்ரிங்குமே நம்ம எடுத்து அதுல எது பாலிண்ட்ரோம், அதுல எது கிரேட்டஸ்ட் லென்த் அப்படிங்கறத நம்ம பாத்துருவோம். கரெக்டா? இப்ப நான் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் அப்படின்னு நான் எழுதுனேன்னா என்ன பண்ணுவேன்? முதல்ல வந்து நான் ஆன்சர் ஈக்குவல் டு ஒரு எம்டி ஸ்ட்ரிங்கை நான் வச்சுப்பேன். ஏன்னா ஆன்சர் வந்து இனிஷியலா எம்டின்னு வச்சுப்பேன். இப்போ நான் என்ன பண்ணுவேன்? என்னுடைய கிவன் ஸ்ட்ரிங்ல எல்லா சப்ஸ்ட்ரிங்கையும் நான் எடுக்க போறேன். ஸோ இப்போ நமக்கு இப்போ எல்லா சப்ஸ்ட்ரிங்கும் எடுக்கிறதா என்னது? ஃபார் எதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன்? I ஈக்குவல் டு 0ல இருந்து
I less than s dot length. இது வரைக்கும் I plus plus. ஓகே, நெக்ஸ்ட் ஜே லூப் எடுப்பேன். ஜே லூப்ல ஃபார் j equal to 0, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ஐலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ ஏன்னா இப்போ உங்களுக்கு ஏபிசிடி அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன். இங்கே ஏபிசிடி அப்படின்னா இப்போ 0 1 2 3ங்கிறது இண்டெக்ஸ். முதல்ல 0 0, நெக்ஸ்ட் 0 1, நெக்ஸ்ட் 0 2, நெக்ஸ்ட் 0 3. அப்போ முதல்ல 0 இருந்து வரணும், 0 1ல இருந்து. அப்போ ஐ எங்க இருக்கோ, இப்போ நெக்ஸ்ட் இந்த ஸ்டெப் ஸ்டார்ட் பண்ண என்னது 1 பிபி, அடுத்தது 1 2, அடுத்தது 1 2 3, இப்படிதான் ஸ்டார்ட் பண்ணுவேன். அப்போ j equal to I, j less than s dot length, next j plus plus. ஓகே, இப்போ என்ன பண்ணணும், இப்போ எனக்கு ஸ்ட்ரிங் எப்படி, ஒரு ஸ்ட்ரிங்ல சப்ஸ்ட்ரிங் எப்படி எடுக்க போறேன் நான். இப்போ ஸ்ட்ரிங் str அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ரிங்னு வச்சுக்கோங்க. சப்ஸ்ட்ரிங் நான் எடுக்க போறேன். எப்படி சப்ஸ்ட்ரிங் எடுக்கணும், s dot substring of, இது மெத்தட் கரெக்டா. s dot substring of, இந்த சப்ஸ்ட்ரிங்ல எது வரைக்கும் என்னுடைய ஸ்டார்ட் இண்டெக்ஸ்ங்கிறது i, எண்ட் இண்டெக்ஸும் ஜேன்னு போடணும். ஆனா ஜே வந்து என்னது எக்ஸ்க்ளூசிவ்ங்கிறனால j plus 1 போடுறேன். ஓகேங்களா. ஸோ இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரிங் கிடைச்சிருச்சு. இப்போ நமக்கு பாலிண்ட்ரோம் ஃபங்க்ஷன், ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்து அந்த ஸ்ட்ரிங்கை பாலிண்ட்ரோமா இல்லையாங்கிறது கண்டுபிடிக்கிறதுல நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஓகேங்களா. அப்போ ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால நான் அதுக்கெல்லாம் ஃபங்க்ஷன் எழுதல. இந்த ஃபங்க்ஷன் நீங்களே கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகேவா. இப்போ நான் என்ன செக் பண்றேன், இஃப் ஓகே என்னுடைய இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இது பாலிண்ட்ரோமான்னு முதல்ல செக் பண்ணணும். இஸ் பாலிண்ட்ரோம், is palindrome, is palindrome of str. முதல்ல இது பாலிண்ட்ரோமா இருக்கணும். அண்ட் அதே சமயத்துல இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற என்னுடைய ஆன்சரோட லென்த்தை விட அதிகமா இருந்ததுன்னா நான் என்னுடைய ஆன்சரை அப்டேட் பண்ணலாம். அப்போ இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் str டாட் லென்த் இஸ் கிரேட்டர் தென் என்னுடைய ஆன்சர் டாட் லென்த்தா இருக்கணும். ஸோ அப்படி இருந்ததுன்னா நான் என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். என்னுடைய ஆன்சர் ஈக்குவல் டு என்னுடைய புதுசாக நான் இப்போ வச்சிருக்கிற ஸ்ட்ரிங், நான் இங்கே எடுத்திருக்கிற என்னுடைய சப்ஸ்ட்ரிங், அவ்வளோதாங்க. ஸோ இப்போ இதுக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்த்தா எவ்வளோ வரும், என்னுடைய டைம் காம்ப்ளெக்சிட்டி அப்படின்னு நீங்கள் இதுக்கு எடுத்துட்டீங்கன்னா இங்கே ஒரு n லூப் இருக்கு, இன்னர்ல ஒரு n லூப் இருக்கு. பாலிண்ட்ரோம் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை பாலிண்ட்ரோமா இல்லைன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி என்ன, அதுக்கும் ஆர்டர் ஆஃப் n. அப்போ டைம் காம்ப்ளெக்சிட்டின்னு பார்க்கும்போது ஆர்டர் ஆஃப் n கியூப். ஏன்னா இந்த ரெண்டு n ஸ்கொயர், பாலிண்ட்ரோம் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு n, டோட்டலா n கியூப். ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி என்னது, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி இஸ் ஈக்குவல் டு ஆர்டர் ஆஃப் 1. ஏன்னா எக்ஸ்ட்ரா எந்த ஸ்பேஸும் நம்ம எடுக்கல. ஸோ இது ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன். ஆனா எனக்கு ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் வேணாம். நான் என்ன பண்ணணும், கொஞ்சமாவது ஆப்டிமைஸ் பண்ணணும். ஸோ நான் ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்றதுன்னா நம்ம இன்டர்மீடியேட் மாடியூல்ல இருக்கோம். ஸோ இந்த மாடியூல்ல போய் நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் லேர்ன் பண்ண போறோமா, கிடையாது. அப்ப இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், எனக்கு n கியூப்ல இருந்து n ஸ்கொயருக்கு கொண்டு வந்தாலே அது என்னுடைய ஒன் ஆஃப் த ஆப்டிமைசேஷன். அப்ப நம்ம n கியூப்ல இருந்து n ஸ்கொயருக்கு எப்படி ஆப்டிமைஸ் பண்றது. ஸோ உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? சரி, ஓகே, இந்த ஐடியாவும் வேணாம். இப்ப நம்ம டைரக்டா நீங்க ஜஸ்ட் திங்க் பண்ணி பாருங்க. நான் டைரக்டா இதை எப்படி ஆப்டிமைஸ் பண்றதுன்னு சொல்றேன். இப்போ நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் டெக்ஸ்ட் வச்சிருக்கேன், எக்ஸாம்பிள் ஸ்ட்ரிங் வச்சிருக்கேன். இப்போ இந்த ஸ்ட்ரிங்கை நான் வச்சுக்க போறேன். ஆப்டிமைசேஷன் என்னங்கிறத நம்ம லேர்ன் பண்ண போறோம். முதல்ல ஆப்டிமைசேஷன் அப்புறமா எழுதிக்கலாம். சரி, ஓகே. இப்போ நான் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் கண்டுபிடிக்கணும். என்னுடைய ஃபைனல் ஆன்சர் என்னவா வேணாலும் இருக்கலாம். இப்ப நான் என்ன உங்ககிட்ட சொல்றேன்னா, இப்ப நீங்க இந்த ஜெட்டை வந்து உங்களோட ஆன்சரோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. நீங்க கன்சிடர் பண்றது இந்த ஜெட் இஸ் யோர் ஆன்சர், உங்களோட ஃபைனல் ஆன்சர் கிடைக்கும் இல்லையா. இப்போ உங்களோட ஃபைனல் ஆன்சர் என்னது, லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம் சப்ஸ்ட்ரிங். அப்போ அந்த லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோம் சப்ஸ்ட்ரிங்ல ஜெட் தான் உங்களோட சென்டர் பாயிண்ட் அப்படின்னு நீங்க வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ ஜெட் உங்களோட சென்டர் பாயிண்டா இருக்குன்னா நான் 2 பாயிண்ட் வச்சுக்கிறேன், ஒன்னு லெஃப்ட் இன்னொன்னு ரைட். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டுமே இதை தான் பாயிண்ட் பண்ணுது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்ப இதுல இருந்து நான் என்ன கண்டுபிடிக்க போறேன், இருக்கல எனக்கு லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் என்னவா இருக்கும். ஜெட் சென்டரா வச்சோம்னா என்னுடைய லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு நான் பார்க்க போறேன். நல்லா லிசன் பண்ணிக்கணும், எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் ஆகும் அப்படின்னு நான் பார்க்க போறேன். அப்ப இந்த லெஃப்ட் பாயிண்டர் என்ன பண்ண போறேன், நான் லெஃப்ட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். ஓகேங்களா. ஓகே, இங்க லெஃப்ட். இந்த ரைட் பாயிண்ட் என்ன பண்ண போறேன், ரைட்டுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். சோ இப்ப இந்த பாயிண்ட் என்ன சொல்லுது, லெஃப்டும் ரைட்டும் ஈக்குவலா இருக்கா அப்படின்னு நான் கேட்க போறேன். ஆமா, லெஃப்டும் ரைட்டும் ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப ஈக்குவலா தான் இருக்கு அப்படின்னா என்ன பண்ண போறேன், ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன். அப்ப ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணனா என்னுடைய லெஃப்ட்டை வந்து லெஃப்ட் சைட்லயும் ரைட்டை வந்து ரைட் சைட்லயும் நான் ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ண போறேன்.
அப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணனா இப்போ எனக்கு என்னவாதான் ஈக்குவலா இருக்கு, என்னுடைய லெஃப்டும் ரைட்டும் ஈக்குவலா தான் இருக்கு. ஓகே, அப்ப ஈக்குவலா தான் இருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபர்தரா என்னுடைய லெஃப்டையும் ரைட்டையும் நான் மூவ் பண்ணலாம். ஸோ என்னுடைய லெஃப்ட், என்னுடைய ரைட். ஸோ இப்போ நான் மூவ் பண்ணனா என்னுடைய லெஃப்டும் ரைட்டும் ஈக்குவலா கிடையாது. அப்ப ஈக்குவலா கிடையாதுன்னா அதுக்கு முன்னாடி இருந்த பாயிண்ட் வரைக்கும் தட் வாஸ் த பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங். அப்ப நான் அதை என்ன பண்ணிக்கலாம், இதை ஒன் ஆஃப் த இதை பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங்கா நான் நோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்னுடைய இதுல என்னுடைய ஜெட்டு சென்டரா இருக்கு. ஓகேங்களா, ஸோ என்னுடைய ஜெட்டை நான் சென்டரா வச்சுட்டேன்னா ஸோ என்னால லெஃப்ட் பாயிண்ட்டையும் ரைட் பாயிண்ட்டையும் நான் மூவ் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டே பார்க்கும்போது எனக்கு என்னுடைய பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் என்ன கிடைச்சது, dyz yd. இதோட லென்த் என்னது 5. கரெக்டா? ஸோ இதோட லென்த் அப்படின்னு நீங்க பார்க்கும்போது நமக்கு லென்த் ஈக்குவல் டு 5 அப்படின்னு வருது. ஸோ இப்போ நான் என்னது ஒரு பாயிண்ட், ஒரு கேரக்டரோட சென்டர் பாயிண்ட்ஸ் நான் கொடுத்தேன்னா அந்த பாயிண்ட்ல இருந்து லெஃப்ட் டு ரைட் மூவ் ஆகி லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் எனக்கு கொடுக்கும். லென்த் ஆஃப் லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங். இந்த பாயிண்ட் நான் சென்டரா வச்சா எனக்கு இதுதான் லென்த் ஹையஸ்ட் சப்ஸ்ட்ரிங் எனக்கு இதுதான் கிடைக்கும். கரெக்டா? இப்போ ஒன்ஸ் அகைன் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன் எப்படி இந்த எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகுதுன்னு. இங்க பாருங்க, இனிஷியலா நான் ஜெட்ல லெஃப்ட் அண்ட் ரைட்னு 2 சென்டர் பாயிண்ட், அதாவது சென்டர் பாயிண்ட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் 2 பாயிண்டா. இப்ப நான் என்னது, இதுதான் என்னுடைய ஆன்சரா, இந்த ஜெட்ல என்னுடைய ஆன்சர்ல, என்னுடைய ஃபைனல் ஆன்சர் இருக்கு இல்லையா, என்னுடைய ஃபைனல் ஆன்சர்ல ஜெட்டு சென்டரா நான் கன்சிடர் பண்ணிக்க போறேன். ஓகேவா? ஜெட்டை சென்டரா கன்சிடர் பண்ணனா அப்ப நான் என்ன பண்ணணும், ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அப்ப நான் ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இங்க ஒரு நிமிஷம், இப்ப நமக்கு இந்த லென்த் எல்லாம் வேண்டாம், அழிச்சிடலாம். ஓகே, ஸோ நான் ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இப்போ நான் என்னுடைய லெஃப்ட் பாயிண்டே ரைட் பாயிண்டே என்ன பண்ண போறேன், மூவ் பண்ண போறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டை நான் மூவ் பண்ணனா எனக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது 2 இடத்துலயும் y தான் இருக்கு. அப்ப என்னது, நான் ஃபர்தரா மூவ் பண்ணலாம் 2 கேரக்டர்ஸும். ஏன்னா பாலிண்ட்ரோம்னாலே என்னது, 2 ஃபர்ஸ்ட் நம்ம 2 பாயிண்டர் அப்ரோச் பார்த்திருக்கோம் இல்லையா, அதே மாதிரி தான் இங்க பாலிண்ட்ரோம். அப்ப லெஃப்ட்டும் ரைட்டும் ஈக்குவலா இருக்குன்னா திரும்ப அகைன் எக்ஸ்பேண்ட். ஓகே, ஸோ திரும்ப அகைன் எக்ஸ்பேண்ட். ஓகே, இங்கேயும் 2 ஈக்குவலா இருக்கா, லெஃப்ட் ரைட் ஈக்குவலா இருக்கா, அகைன் திரும்ப எக்ஸ்பேண்ட், அகைன் திரும்ப எக்ஸ்பேண்ட். ஓகே, அகைன் இப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இந்த இடத்துல எனக்கு என்ன வருது, எனக்கு ஆன்சர் வந்து ஈக்குவலா இல்லை. என்னுடைய லெஃப்ட் பாயிண்டரும் ரைட் பாயிண்டரும் ஈக்குவலா இல்லை. அப்ப என்னுடைய லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் என்னவா இருக்கும், ஜஸ்ட் நான் முன்னாடி வந்துடுறேன். ஈக்குவலா இல்லைங்கும் போதே திரும்ப நான் பழைய பொசிஷனுக்கு வந்துடுறேன். அப்ப இந்த லெஃப்ட் பாயிண்ட்ல இருந்து ரைட் பாயிண்ட்ல இருக்கிற சப்ஸ்ட்ரிங் தான் இப்ப வரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஜெட்டை நீங்க சென்டரா வச்சா உங்களுக்கு கிடைக்கிற ஆன்சர். அப்ப நான் ஜெட்டை சென்டரா வைக்கிற மாதிரி ஏன் நான் இந்த எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷனை நான் எல்லாத்துக்குமே எழுதக்கூடாது. கரெக்டா? சோ நான் இப்ப ஜெட்டை சென்டரா வச்சிருக்கிற மாதிரி நான் ஏன் எக்ஸ சென்டரா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, பிஏ சென்டரா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, டிஏ சென்டரா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, ஒய்ஏ சென்டரா வச்சு எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடாது, ஜெட் ஜெட் ஒய் டி பி அப்படின்னு நான் எல்லா கேரக்டரையும் நான் வந்து சென்டர் பாயிண்டா வச்சு நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி இருக்கையிலே லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் என்னவோ அதை நான் ரிட்டர்ன் பண்ண போறேன். ஓகேங்களா? இப்ப நான் வந்து உங்களுக்கு இங்க எல்ஆர் இதை மட்டும் நீங்க கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் என்ன பண்ண போறேன், எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன் எழுத போறேன். எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன் ஒன்னு எழுத போறேன். ஸோ இதுல இந்த எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், நீங்க ஒரு சென்டர் பாயிண்ட்டை கொடுத்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரிங்ல அங்க இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி இருக்கலே லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். அப்போ பப்ளிக் ரிட்டர்ன் பண்ண போறது ஒரு ஸ்ட்ரிங்க. ஸோ ஸ்ட்ரிங் பேர் வந்து எக்ஸ்பேண்ட். ஓகே, இந்த எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன் வந்து ஒரு ஸ்ட்ரிங், ஏன்னா எந்த ஸ்ட்ரிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத ரிசீவ் பண்ணிக்கோ. ஸோ அது ஸ்ட்ரிங் ஏ. தென் 2 பாயிண்ட் இருக்கு, ஒன்னு எல் பாயிண்ட் லெஃப்ட் பாயிண்ட், இன்னொன்னு ரைட் பாயிண்ட். இந்த 2 பாயிண்ட் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ முதல்ல பாயிண்ட் வந்து வேலிடா இருக்கா இல்லையான்னு நான் செக் பண்ணணும். ஏன்னா நான் லெஃப்ட் ரைட்டை வந்து ரொம்ப தூரம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. டில் எது வரைக்கும் எக்ஸ்பேண்ட் பண்ணி போகணும், அந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் எதுவோ அது வரைக்கும் தான் ரைட் பாயிண்ட் மூவ் ஆகணும். தென் 0 இண்டெக்ஸ் வரைக்கும் தான் லெஃப்ட் பாயிண்ட் வரணும். அப்போ முதல்ல அதுக்கு நான் கண்டிஷன் எழுதுறேன். என்ன கண்டிஷன், இஃப் கண்டிஷன் எழுதுறதை விட முதல்ல இந்த ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, இப்போ முதல்ல வைல் கண்டிஷன் எழுதுறேன். வைல் என்னுடைய கண்டிஷன் என்னன்னா, என்னுடைய லெஃப்ட் பாயிண்டர் இருக்கு இல்லையா, என்னுடைய லெஃப்ட் பாயிண்டர் இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0வா இருக்கணும். அண்ட் என்னுடைய ரைட் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது லெஸ் தென் எது வரைக்கும் இருக்கணும், ஏ டாட் லென்த் வரைக்கும் இருக்கணும். ஸோ லெஸ் தென் ஏ டாட் லென்த் வரைக்கும் போயிடுச்சுன்னா ஏ டாட் லென்த் வரைக்கும் கரெக்டா அது வரைக்கும் இருக்கு. ஆமா, அப்ப நெக்ஸ்ட் இது வரைக்கும் ட்ரூவா? ஓகே, ஸோ ஏ டாட் லென்த் வரைக்கும் இருக்கணும். ஓகே, ஏ டாட் லென்த்னா ஸ்ட்ரிங்கோட லென்த் 4, அப்போ இங்க 4னா திரும்ப 5 பொசிஷனுக்கு போயிடும். ஓகே, ஸோ ஏ டாட் லென்த் -1 வரைக்கும் இருக்கணும். ஓகேவா? ஏன் நான் 1 வரைக்கும் சொல்றேன், இங்க பாருங்க, இப்போ உங்களோட ஸ்ட்ரிங்கே ஏ, இப்போ உங்களோட ஸ்ட்ரிங்கே வந்து ஏபிசி அப்படின்னு இருக்கு. ஸோ இங்க உங்களோட லெஃப்ட் பாயிண்டர் இருக்கு, ரைட் பாயிண்டர் இனிஷியலா இருக்கு. ஸோ இங்க ஒரு ஏ வச்சுக்கலாம். இப்போ 0 1 2ங்கிறது இண்டெக்ஸ். லெஃப்ட்டை நான் 0க்கு மூவ் பண்ணிட்டேன், ரைட்டை இந்த இண்டெக்ஸ்க்கு நான் மூவ் பண்ணிட்டேன்.
ஸோ இந்த இண்டெக்ஸ் 2, இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் 3. அப்ப நான் என்ன சொல்றேன், இப்போ என்னோட கண்டிஷன் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0. ஓகே, 0ல இருக்கு. 0ல இருந்து திரும்ப நான் ஃபர்தரா மூவ் பண்ண கூடாது. கரெக்டா? மூவ் பண்ணிட்டேன்னா அது ஒரு ஃபால்ஸான ஸ்டேட்மெண்ட். திரும்ப நான் என்ன பண்ணலாம், 2ல இருந்து இங்க நான் மூவ் பண்ண கூடாது, 2 வரைக்கும் போகலாம். அப்ப நான் என்னுடைய கண்டிஷன் எது வரைக்கும் கொடுக்கலாம், ஸோ லெஸ் தென் வரைக்கும் கொடுக்கலாம். அப்போ லெஸ் தென் வரைக்கும்னா -1 தேவையில்லை. ஓகே, ஸோ எல் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு 0 அண்ட் ஆர் லெஸ் தென் a டாட் லென்த் இது வரைக்கும் இருக்கலாம். அதே சமயத்துல அண்ட் என்னுடைய ஸ்ட்ரிங்ல இருக்கு இல்லையா, a டாட் கேர் அட் ஆஃப் எல் should be equal to a dot care at of right. லெஃப்ட் பாயிண்ட் ரைட் பாயிண்ட் ஈக்குவலா இருக்கணும். ஈக்குவலா இருந்தா லெஃப்ட் பாயிண்ட ஜஸ்ட் ஒன்ஸ் மைனஸ் பண்ணுங்க, ரைட் பாயிண்ட இன்க்ரிமெண்ட் பண்ணுங்க. கரெக்டா? இப்ப நான் என்னென்ன செக் பண்ணணும்னா என்னென்ன செக் பண்ணேன்னு புரிஞ்சதா உங்களுக்கு? இப்போ இனிஷியலா இங்கதான் என்னுடைய லெஃப்ட் பாயிண்ட் ரைட் பாயிண்ட் இருக்கு. இப்போ நீங்க வெறும் ஜஸ்ட் இந்த ஸ்ட்ரிங்கை மட்டும் வச்சுக்கோங்களேன். நான் கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்கே வெறும் ஏபிஏ, நீங்க கொடுத்திருக்கிற ஸ்ட்ரிங்கே ஏபிஏ. ஸோ அதுல 0 இண்டெக்ஸ், ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ், செகண்ட் இண்டெக்ஸ், ஸ்ட்ரிங்கோட லென்த் 3, என்னுடைய லெஃப்ட் பாயிண்ட் ரைட் பாயிண்ட் இனிஷியலா இங்க இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் என்ன செக் பண்றேன், முதல்ல இந்த பிங்கிற இந்த ஸ்ட்ரிங்ல என்னுடைய லெஃப்டும் ரைட்டும் ஈக்குவலா இருக்கா? ஆமா, ஈக்குவலா தான் இருக்கு. ஓகே, தென் இது ரேஞ்சுக்குள்ள இருக்கா? ஆமா, ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கு. அப்ப ரேஞ்சுக்குள்ள இருக்குன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், லெஃப்ட 1ல இருந்து -1, லெஃப்ட் மைனஸ். அப்ப நான் லெஃப்ட் இங்க மூவ் பண்றேன், ரைட்ட பிளஸ், இங்க இருந்து ரைட்ட நான் 1 இண்டெக்ஸ் மூவ் பண்றேன். அப்ப ரைட்டு பிளஸ். இப்ப அகைன் செக் பண்றேன், இப்ப லெஃப்ட் ரைட்டும் ஈக்குவலா இருக்கா? ஆமா, ஈக்குவலா இருக்கு. ரேஞ்சுக்குள்ள இருக்கா? ஆமா, ரேஞ்சுக்குள்ள இருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்றேன், திரும்ப லெஃப்ட ஒரு லெஃப்ட் சைட்ல மூவ் பண்ணா -1க்கு வந்துருது. ரைட்ட ரைட் சைட்ல மூவ் பண்ணா எனக்கு திரும்ப 3ங்கிற இந்த டிகிரிக்கு வந்துருது, இந்த இண்டெக்ஸ்க்கு வந்துருது. ஆக்சுவலா இது ரேஞ்சுக்குள்ள இல்ல. கரெக்டா? இது ரேஞ்சுக்குள்ள இல்ல. அப்ப ரேஞ்சுக்குள்ள இல்லைன்னா என்ன பண்றது, எப்ப கண்டிஷன் ஃபெயில் ஆனாலும் அதுக்கு முன்னாடி கடைசியா உங்களுக்கு கண்டிஷன் பாஸ் ஆனது என்னது, திரும்ப லெஃப்ட் பழைய பொசிஷனுக்கே வந்துருங்க. லெஃப்ட் -1ல இருந்து பிளஸ் வந்தா இங்க வந்துடும். ரைட் திரும்ப பழைய பொசிஷனுக்கே வந்துருங்க, திரும்ப ரைட் இங்க வந்துடும். அப்ப இந்த எல்ல இருந்து இந்த ஆர் வரைக்கும் இருக்கிற இந்த இண்டெக்ஸ் தான் வேலிடான சப்ஸ்ட்ரிங் இஃப் பி இஸ் யுவர் சென்டர் பாயிண்ட் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அப்ப கண்டிஷன் ஃபெயில் ஆகுதுன்னா லெஃப்ட் ஒரு சைடு லெஃப்ட் சைடு தள்ளி போயிருக்கும், ரைட் ஒரு சைடு ரைட் சைடு மூவ் ஆயிருக்கும். கரெக்டா? அப்ப நான் திரும்ப அதை பழைய பொசிஷனுக்கு கொண்டு வரணும்னா என்ன பண்றது, ஸோ திரும்ப அதை பழைய பொசிஷனுக்கு நான் அதை எடுத்துட்டு வரேன். ஸோ ஒன்ஸ் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சுன்னா நான் எதை ரிட்டர்ன் பண்ணணும், என்னுடைய லெஃப்டை பிளஸ் பண்ணிக்கோங்க, ரைட்டை திரும்ப மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா 1 இண்டெக்ஸ் அது முன்னாடி போயிருச்சு, நான் திரும்ப பழைய பொசிஷனுக்கு என்னுடைய கடைசியா ஃபெயில் ஆகுறதுக்கு முன்னாடி எது என்னுடைய கடைசியா என்னுடைய கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சோ அந்த இடத்துக்கு வந்துடுறேன். எதை ரிட்டர்ன் பண்ண சொல்றது, ஒரு சப்ஸ்ட்ரிங், ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ண சொல்றது. அப்ப ரிட்டர்ன், ஸோ ரிட்டர்ன் என்ன பண்ணலாம், ஏங்கிறது கிவன் ஸ்ட்ரிங்கா, ஏ டாட் சப்ஸ்ட்ரிங் ஆஃப். ஓகே, இந்த சப்ஸ்ட்ரிங்ல எதுல இருந்து எது வரைக்கும், எல்ல இருந்து ஆறு வரைக்கும். ஆனா ஆறுங்கிறது என்னது, எக்ஸ்க்ளூசிவ் இண்டெக்ஸ். நம்ம ஆறு கொடுத்தோம்னா அந்த இண்டெக்ஸை விட்டுரும். அப்ப நான் என்ன பண்ணும், r+1 கொடுக்கலாம். ஓகேவா, r+1 கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதை இப்படியும் கொடுக்கலாம், இது ஜஸ்ட் உங்களுக்கு புரியற மாதிரி. அப்படி இல்லைன்னா இந்த எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன்ல என்ன பண்ணலாம், ஸோ டைரக்டாவே நான் லெஃப்ட் +1, ஓகேவா, ஏன்னா ஒரு கண்டிஷன் ஃபெயில் ஆயிருக்கும் இல்லையா, தென் ஆர். ஏன்னா எங்க ஃபெயில் ஆயிருக்கும், இப்ப ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக, ஓகேவா, நான் சொன்னதே ரிப்பீட் பண்றேன், பட் இன்னும் ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க அதுக்காக. இப்ப ஏபிஏ அப்படின்னு இருக்கு, ஸோ 0 1 2ன்னு இருக்கு. என்னுடைய லெஃப்ட் ரைட் இங்க இருக்கிற வரைக்கும் ஃபைன். ஆனா அடுத்த கண்டிஷன் என்னுடைய லெஃப்ட் இங்க வந்துடும், ரைட் இங்க வந்துடும். ஓகேவா, அப்போ நான் எதை கொடுக்கணும், இந்த இடத்துலதான் ஃபெயில் ஆகுதுன்னா என்னுடைய ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் லெஃப்ட் +1 கொடுக்கணும். ஏன்னா இதுதான் என்னுடைய கடைசியா, இதுக்கு முன்னாடி கடைசியா சாட்டிஸ்ஃபை ஆன கண்டிஷன். ரைட் எங்க கொடுக்கணும், ரைட்டு இந்த இண்டெக்ஸ் கொடுத்தா போதும். ஏன்னா இந்த இண்டெக்ஸை எக்ஸ்க்ளூசிவ் பண்ணிட்டு அதுக்கு முன்னாடி எது இருந்ததோ அதை தான் எடுத்துக்க போகுது. அப்ப L+1ல இருந்து R வரைக்கும் கொடுத்தீங்கனாலே ஃபைனலா லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங் என்னவோ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுத்துரும், நீங்க ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுத்தீங்கன்னா. ஸோ அப்போ அதனாலதான் L+1ல இருந்து R வரைக்கும் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ஈஸி புரிஞ்சிருச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரே ஒரு ஆப்டிமைசேஷன் நீங்க பண்ணா போதும். பட் ஆனா இதுதான் உங்களோட ஃபைனல் ஆன்சரா? நீங்க நோட் பண்றது என்னன்னா, என்னுடைய ஃபைனல் ஆன்சர்ல எப்பவுமே ஒரே ஒரு சென்டர் தான் இருக்குமா அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கொஸ்டின். இப்போ மேடம் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, இது ஒன் ஆஃப் த ஆன்சரா இருக்கும். என்னுடைய ஆன்சரோட லென்த் பாத்தீங்கன்னா 5 ஆர்டர் லென்த். ஆர்டர் லென்த்துக்கு என்னமோ ஒரே ஒரு சென்டர் தாங்க இருக்கும், அது என்னமோ ட்ரூ தான். பட் இதுவே ஏன் என்னுடைய ஸ்ட்ரிங் இப்படி இருக்காதா, MA DA M திரும்ப MA DA M இப்படி இருந்தா
கம்ப்ளீட்டாவே இந்த ஸ்ட்ரிங் வந்து ஒரு பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங். இங்க எனக்கு எத்தனை சென்டர் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 2 சென்டர் இருக்கு கரெக்டா. சோ எம்ங்கிறத 2 சென்டர், நான் 2 சென்டர் எனக்கு நான் சென்டர் பாயிண்ட 2ஆ டிசைட் பண்ணா மட்டும்தான் எனக்கு எவ்வளவு லென்த் கிடைக்கும். சோ இந்த கம்ப்ளீட் லென்த் எனக்கு கிடைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்ப இங்க எனக்கு லென்த் 10ங்கிறது ஆன்சரா கிடைக்குது. நீங்க சொன்ன மாதிரி ஒரே ஒரு சென்டரை நான் இங்க செட் பண்ணனா எனக்கு 5 தான் கிடைக்கும். டி மட்டும் சென்டரா வச்சு மேடம்ங்கிறது மட்டும்தான் ஆன்சரா இருக்கும். ஆனா நான் 2 சென்டர் பாயிண்ட் செட் பண்ணனா இங்க இருந்து பாருங்க ஏ ஏ, திரும்ப இங்க இருந்து டி டி, திரும்ப இங்க இருந்து ஏ ஏ, திரும்ப இங்க இருந்து எம் எம். அப்போ நான் என்னுடைய ஆன்சரு ஆட் லென்த்லயும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு, ஈவன் லென்த்லயும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்டா, ஈவன் லென்த்லயும் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ என்னுடைய ஆன்சர் என்னவா வேணாலும் இருக்கலாம் இல்லையா. அப்ப இந்த இடத்துல நான் ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் மட்டும் செக் பண்ணி நான் ஆன்சர் பார்க்க கூடாது. அட் த சேம் டைம் நான் 2 சென்டர் பாயிண்ட்டும் செக் பண்ணி ஆன்சர் பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க ஜெட்னு இங்க ஒரு சென்டர் பாயிண்ட்டும் இந்த இதுக்கு இங்க ஒரு சென்டர் பாயிண்ட்டும் நான் செட் பண்றேன்னு வைங்களேன். சோ இப்ப நான் என்னுடைய சென்டர் பாயிண்ட் 2, இது லெஃப்ட் இது ரைட், இந்த லெஃப்டும் ரைட்டும் ஈக்குவலா இருக்கு. அப்ப ஈக்குவலா இருக்குன்னா நான் என்ன பண்ணணும், ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணணும். ஜஸ்ட் எக்ஸ்பேண்ட், திரும்ப ரைட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஓகே, இந்த 2 ஈக்குவலா இருக்கா, ஆமா ஈக்குவலா தான் இருக்கு. அப்போ திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும், லெஃப்ட் சைட்லயும் ரைட்டை ரைட் சைட்லயும். இப்ப இந்த 2 ஈக்குவலா இருக்கா, ஆமா ஈக்குவலா தான் இருக்கு. அப்போ ஃபர்தரா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஓகே, எக்ஸ்பேண்ட் பண்ணலாமா, திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ண என்னது இங்க பி, இங்க எக்ஸ்பேண்ட் பண்ண என்னது இங்கேயும் பி. இந்த 2 ஈக்குவலா இருக்கா, எஸ் ஈக்குவலா தான் இருக்கு. அப்ப ஈக்குவலா தான் இருக்குன்னா என்னது, திரும்ப எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா என்னது, இந்த டைம் கண்டிஷன் ஃபெயில் ஆயிரும். என்ன ஃபெயிலு, 2 இது ஈக்குவலா கிடையாது, நம்மளுடைய லெஃப்ட் பாயிண்டரும் ரைட் பாயிண்டரும் ஈக்குவலா கிடையாது. அதுதான் இங்க நமக்கு பிரச்சனை. இப்ப எக்ஸ்பேண்ட் பண்ணனா என்னுடைய லெஃப்ட் பாயிண்டரும் ரைட் பாயிண்டரும் ஈக்குவல் கிடையாது. அப்ப நான் என்ன பண்ணணும், இதுக்கு முன்னாடி நான் 2 சென்டரா வச்சேன்னா எனக்கு வேலிட் சப்ஸ்ட்ரிங் என்னது, இந்த பிடி ஒய் ஜெட் ஜெட் ஒய் டிபி அப்படிங்கிறது என்னுடைய வேலிட் சப்ஸ்ட்ரிங். அப்ப நான் இதுக்கு முன்னாடியான L+1 ஸ்டார்டிங் இண்டெக்ஸ்ல இருந்து ஆறுங்கிறது எக்ஸ்க்ளூசிவ். அப்படின்னா இந்த டியை விட்டுட்டு இதுக்கு முன்னாடி இருக்கிற வரைக்கும் ஸ்ட்ரிங் வரைக்கும் இருக்கிறது எல்லாமே எனக்கு வேலிட் சப்ஸ்ட்ரிங். அப்ப நான் ஒரு பாயிண்ட் மட்டும் செட் பண்ணக்கூடாது, 2 சென்டர் பாயிண்ட்டும் செக் பண்ணணும். அப்போ ஒரு ஸ்ட்ரிங்ல இப்ப இந்த ஸ்ட்ரிங் இருக்குன்னா இப்போ எக்ஸ் பி டி ஒய் ஜெட் ஜெட் ஒய் டி பி டி ஒய் ஜெட் ஒய் டி எக்ஸ் அப்படின்னா நான் ஒரு சென்டர் பாயிண்ட் மட்டும் செக் பண்ணக்கூடாது, ஒரு இதை மட்டும் சென்டர் பாயிண்டா விட்டு நான் செக் பண்ணக்கூடாது. ஏன்னா என்னுடைய ஆன்சர்ல சென்டர் பாயிண்ட் 1ஆவும் இருக்கலாம், இல்ல 2 சென்டர் பாயிண்டாவும் இருக்கலாம். அப்ப நான் என்ன பண்ணணும், சோ ஒரு இதை சென்டர் பாயிண்டா வச்சு ஒரு டைம் செக் பண்ணிட்டு இப்ப 2 சென்டர் எக்ஸ் பி, அடுத்தது பிடி, அடுத்தது டிஒய், அடுத்தது ஒய் ஜெட், அடுத்தது ஜெட் ஜெட், அடுத்தது ஜெட் ஒய், அடுத்தது ஒய்டி, அந்த மாதிரி நான் 2 சென்டர் பாயிண்ட்டும் செக் பண்ணணும். ஓகேவா. சோ அப்போ நம்ம இங்க முதல்ல ஒரு சென்டர் பாயிண்ட் செக் பண்ணுவோம் மெயின் ஃபங்க்ஷன்ல. ஃபார் int I equal to 0, I less than a இல்ல s dot length. ஓகே, s dot length I plus plus. ஓகே, சோ என்னுடைய ஆன்சர் இனிஷியலா என்னுடைய எம்டி ஸ்ட்ரிங் ஒன்று வச்சுக்க போறேன். ஸ்ட்ரிங் ஆன்சர் அது வந்து எம்டி ஸ்ட்ரிங்கா இருக்கு. எது லாங்கஸ்ட் சப்ஸ்ட்ரிங்னு எனக்கு தெரியாது, நான் செக் பண்ணணும். இப்போ நான் என்ன செக் பண்ண போறேன், ஒவ்வொன்றா நான் செக் பண்ண போறேன். இப்போ எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன், இது வந்து எக்ஸ்பேண்டா, ஓகே டி மிஸ்ஸிங். இப்போ நான் வந்து முதல்ல ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் தான் வைக்க போறேன். ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சு அந்த சென்டர் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்குற ஸ்ட்ரிங்கை வந்து அதுதான் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங்கா இருக்க போகுது. ஓகேவா. ஸோ முதல்ல இஃப் எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன்ல ஜஸ்ட் என்ன கொடுக்கணும், கிவன் ஸ்ட்ரிங்கை கொடுத்துடணும். கிவன் ஸ்ட்ரிங் என்னது, கிவன் ஸ்ட்ரிங் வந்து ஏ, இங்க எஸ்ங்கிறத கிவன் ஸ்ட்ரிங், அந்த கிவன் ஸ்ட்ரிங் அப்படியே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் உங்களோட லெஃப்ட் பாயிண்ட் என்னது ஐ தான், ஏன்னா 0 பாயிண்ட் தான் என்னுடைய லெஃப்ட் பாயிண்ட்டும் 0 பாயிண்ட் தான் என்னுடைய ரைட் பாயிண்ட்டும், அங்க இருந்தா நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். அப்போ ஐ இது என்ன பண்ணும், இப்ப நீங்க ஒரு இந்த கிவன் ஸ்ட்ரிங்ல நீங்க என்ன பண்றீங்க, ஓகே சோ இதுதான் உங்களோட லெஃப்ட் பாயிண்ட்டும் இதுதான் உங்களோட ரைட் பாயிண்ட்னு கொடுக்குறீங்க. சோ லெஃப்ட் பாயிண்ட் ரைட் பாயிண்ட்னு கொடுத்தீங்கன்னா என்ன பண்ணும், இது லெஃப்ட் மூவ் ஆச்சுன்னா வேலிட் கிடையாது. திரும்ப அதே மாதிரி ஒவ்வொரு இதுலயும் இதுதான் உங்களோட லெஃப்ட் ரைட், இதுதான் உங்களோட லெஃப்ட் ரைட், இதுதான் உங்களோட லெஃப்ட் ரைட், இதுதான் உங்களோட லெஃப்ட் ரைட். அந்த மாதிரி இந்த ஜெட்டுக்கும் இது என்ன கொடுக்கும், லெஃப்ட் ரைட்னு கொடுக்கும். அப்படி கொடுக்கும்போது என்ன பண்ணும், இந்த எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன் இந்த லெஃப்ட் ரைட்ல இருந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி வேலிடான லாங்கஸ்ட் பாலிண்ட்ரோமிக் சப்ஸ்ட்ரிங் உங்களுக்கு கொடுக்கும் இஃப் ஜெட் இஸ் அ சென்டரா இருந்தா. அந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டருக்கும் இது ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்கும். அப்ப கொடுக்கும்போது நான் என்ன செக் பண்றேன், இது ரிட்டர்ன் பண்றது ஒரு ஸ்ட்ரிங்கா, இந்த ஸ்ட்ரிங் வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து
என்னுடைய ஆன்சர் இருக்கு இல்லையா, இந்த ஸ்ட்ரிங்கோட லென்த் வந்து கிரேட்டர் தென் என்னுடைய ஆன்சர் டாட் லென்த். நான் வச்சிருக்கேன் இல்லையா என்னுடைய ஆன்சர்னு, அதை விட கிரேட்டரா இருந்தா நான் என்ன பண்ணிக்கலாம், நான் என்னுடைய ஆன்சர் ஈக்குவல் டு என்னுடைய எக்ஸ்பேண்ட் ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ற ஒரு ஸ்ட்ரிங் இருக்கு இல்லையா, அதுதான் என்னுடைய ஸ்ட்ரிங். என்னுடைய ஆன்சர் ஈக்குவல் டு எக்ஸ்பேண்ட் ஆஃப் சேம் ஸ்ட்ரிங் கமா ஐ கமா ஐ. ஓகேவா? ஸோ இது நான் ஒரே ஒரு சென்டர் பாயிண்ட் வச்சிருக்கேன். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன், 2 சென்டர் பாயிண்ட் வைக்கணும். 2 சென்டர் பாயிண்ட் வைக்கணும்னா எது வரைக்கும் போனா போதும், ஃபார் int I equal to 0, I less than s dot length of I plus plus. ஓகே, இப்போ நான் இதே தான் ஆனா நான் 2 சென்டர் பாயிண்ட் வைக்க போறேன். அப்ப எது வரைக்கும் போலாம், எஸ் டாட் லென்த் வரைக்கும் போனா அதுக்கு பக்கத்துல எனக்கு நான் ஐயையும் I plus 1ஐயும் நான் வந்து சென்டர் பாயிண்டா வச்சுக்க போறேன். அப்ப எனக்கு லென்த் வரைக்கும் போகணுமா இல்ல லென்த் மைனஸ் 1 வரைக்கும் போகணுமா, லென்த் மைனஸ் 1 வரைக்கும் போனா போதும். ஏன்னா லென்த் மைனஸ் 1 வரைக்கும் போனாலே அது ஆட்டோமேட்டிக்கா நெக்ஸ்ட் இண்டெக்ஸை சேர்த்து தான் எடுக்குது. அதனால I கமா I plus 1ல இருந்து ஓகே சேம் தான். இப்போ நான் 2 சென்டர் பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ இதுவும் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி எனக்கு ஒரு ஸ்ட்ரிங்கை ரிட்டர்ன் பண்ணும். அது ஆல்ரெடி நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் என்னுடைய ஆன்சரை விட அதிகமா இருந்தா அதை நான் வந்து அப்டேட் பண்ணிக்க போறேன் என்னுடைய ஆன்சர்ல. சிம்பிள். இப்போ ஃபைனலா ரிட்டர்ன் ஆன்சர். ஓகேவா? ஸோ ரன் பண்ணலாம். ஸோ எக்ஸ்பிளனேஷன் தான் உங்களுக்கு வந்து ரொம்ப லாங்கா டைம் எடுக்குமே தவிர கோட் பண்றதுக்கு அவ்வளோ டைம் ஆகாது. ஓகே, இங்க என்ன மிஸ்டேக்னு பார்த்துடலாமா, CBBD அப்படின்னு கொடுத்தேன்னா அவுட்புட் பின்னு சொல்லுது, பட் ஆக்சுவல் ஆன்சர் இஸ் பி. ஆமா கரெக்ட் தான். அப்போ ஸ்ட்ரிங் வந்து 0ல இருந்து ஐயும் கொடுக்கணும், I plus 1ஐயும் கொடுக்கணும். ஸோ ஒவ்வொரு டைமும் ஸ்ட்ரிங் இங்கே பாருங்க I plus 1 கொடுக்கணும் இல்லையா, ஸோ அதனால நான் தப்பா போட்டுட்டேன். ஓகே, எக்ஸ்பேண்ட்ல I கமா I plus 1. இப்போ ரன் பண்ணலாமா? ஓகே, அக்செப்டட். சப்மிட் பண்ணி பார்ப்போம். அவ்வளோதாங்க, எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆயிடுச்சு. ஒன் ஆஃப் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். உங்களுக்கு என்னோட எக்ஸ்பிளனேஷன் புரியல, இன்னும் நீங்க ஃபர்தரா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க அப்படின்னா நான் கண்டிப்பா இன்னொரு வீடியோ போட்டு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இந்த வீடியோல உங்களுக்கு இந்த கொஸ்டினை புரிஞ்சதா இல்லையா, கம்ப்ளீட்டா இந்த வீடியோ உங்களால புரிஞ்சுக்க முடியுதா இல்லையாங்கிறது எனக்கு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். அன்டில் தென் பை பை, டேக் கேர்.